சென்னை தியாகராய நகர் சவுத்போக் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைக்கு தீ வைக்கப்பட்டது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. சென்னை சவுத்போக் சாலையில் தியாகராய நகரில் அமைந்திருக்கக்கூடிய சவுத்போக் சாலையில் மதுபான கடைக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ வைப்பு சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது? இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க ராஜா. சுமார் 4:30 மணி அளவில் என்று கூறப்படுகிறது. இந்த சவுத்போக் சாலையில் உள்ள மதுபான கடைக்கு 3 நபர்கள், அடையாளம் தெரியாத 3 நபர்கள் தீ வைத்துள்ளனர். அங்கிருந்த ஊழியரையும் தாக்கியதாக முதற்கட்டமாக தெரிய வருகிறது. நாம் அந்த இடத்தில் தான் இருக்கிறோம். டி நகர் பாண்டிபஜார் சாலை மற்றும் அதே போன்று போக் ரோட் சந்திப்பு இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மதுபான கடை இருக்கிறது. ரோடிலிருந்து உள் அடக்கமாக இருக்கும். அதனுடைய மொத்தம் ஒரு பெரிய மதுபான கடை. இந்த மதுபான கடையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்பொழுது அந்த ஊழியருக்கும் காயம்பட்டதாக முதற்கட்டமாக தெரிய வருகிறது. அதனை அடுத்து டி நகர் மற்றும் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்களில் இருந்த வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்திருக்கிறார்கள். அந்த கடை தற்பொழுது தீயை அணைக்கப்பட்டு முழுவதும் அதாவது காவல்துறை அதிகாரிகள் பூட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஊழியருக்கு மட்டும் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக அதாவது சென்னையிலும் ஏற்கனவே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஒரு கடை முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் இந்த மதுபான கடைகள் உடைப்பு, அதே போன்று தீ வைப்பு என்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பட்டப்பகலில் முக்கியமான இடமான தி நகரிலேயே ஒரு கடைக்கு மர்ம நபர்கள் உள்ளே சென்று தீ வைத்திருக்கிறார்கள். அதுவும் உள்புறமாக இருக்கக்கூடிய இந்த கடைக்கு தீ வைத்த சம்பவத்தை அடுத்து அங்கு இருந்த நபர்கள் அனைவரும் வெளியேறி இருக்கிறார்கள். இந்த இடத்தை சம்பவ அதிகாரிகள் உடனடியாக விரைந்து, அதாவது காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்ப கடை உள்ள இடங்கள்ல சேதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? இது மட்டுமின்றி தீ வைப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 நபர்கள், மர்ம நபர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா? சற்று முன்புதான் நடைபெற்ற இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள், அதாவது ஜேசி சம்பவ இடத்தில் வந்து ஆய்வு செய்தார் சற்று முன்பாக. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்பது முற்றிலும் மிகவும் பயங்கரமாக எரிந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த கடைகள் தான் அங்கிருந்து அனைத்தையும் தீயணைப்பு துறையினர் அகற்றி தீயை முழுவதுமாக தற்பொழுது அணைத்திருக்கிறார்கள். இருப்பினும் அந்த இடத்தில் அதிகமாக சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உள்ளே இருந்த பொருட்கள், அதாவது மதுபானங்கள், பல பெட்டிகளும் எரிந்த நிலையில் காணப்படுகின்றன. இதை 2 வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் அணைத்திருக்கிறார்கள். அந்த 3 நபர்கள் யார் என்பது இன்னும் தெரியவில்லை. ஏனென்றால் பல்வேறு அமைப்புகளும் இது தொடர்பாக, அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டிருப்பதால் அதிகாரிகள் யார் என்ற விவரங்களை தற்பொழுது விசாரித்து வருகிறார்கள். இங்கிருந்த ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அதாவது இதற்கு தீ வைத்த நபர்கள் குறித்த விவரங்கள் பின்னர் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதல் கட்ட அதிகாரிகள் பொறுத்தவரை தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள்.